ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஒரு N18 ஏஜென்ட் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இது வந்து பேசிக்கலாக என்னென்னா சேல்ஸ் ஏஜென்ட். ஸோ இந்த சேல்ஸ் ஏஜென்ட் எதுக்குன்னா, இப்போ ஒரு லீடு வந்து வருது, இப்போ ஒரு மார்க்கெட்டிங்கில் இருந்து பை எனி மீன்ஸ் வந்தாலும் நீங்கள் வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ஷீட்டில் போட்டிங்கன்னா, ஸோ இந்த ஏஜென்ட் என்ன பண்ணணும்னா உங்களை அந்த லீடில் இருந்து அப்படியே உங்களுக்கு இன்னொரு ஷீட்டு சிஆர்எம் ஷீட்டுன்னு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் லீட்ஸ் எல்லாம் ஃபார்மேட் பண்ணி போட்டு அதில் இருந்து உங்களுக்கு ஃபாலோ அப் மெயில்ஸ் அனுப்பும். ஃப்ரம் த டே ஒன் ஒரு 3 ஃபாலோ அப் மெயில் தொடர்ந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதிட்டு ஏஏ ரைட் பண்ணும். உங்களுக்கு எப்படி வேணுமோ கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த ஏஜென்ட்டே வந்து அந்த இமெயிலை ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் அவங்க சென்ட் பண்ண உடனே ஒரு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ண உடனே என்ன பண்ணோன்னா, மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சிஆர்எம் ஷீட்லேயே வந்து அப்டேட் பண்ணிடும். ப்ளஸ் வந்து இப்போ மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணி நீங்கள் பேசிட்டீங்க, இல்லை மீட்டிங்க்கு அவங்க வரல அப்படின்னும் போது நீங்கள் அந்த சிஆர்எம்மில் போயிட்டு உங்கள் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ மீட்டிங் நடந்துச்சா, ஃபாலோ பண்ணிங்களா, இல்லை மீட்டிங்க்கு அவங்க வரல அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ண உடனே இன்னொரு ஏஜென்ட் ட்ரிகர் பண்ணும், இன்னொரு ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர் ஆகும். அந்த ஒர்க் ஃப்ளோ மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஃபாலோ அப் இமெயில் வந்து அனுப்பிச்சி விடும். ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இந்த மீட்டிங்கை, ஸோ உங்களுக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் இருக்குது, ஸோ இந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணி ஒரு ஃபாலோ அப் மீட்டிங் வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ குயிக்காக நம்ம இந்த ஒர்க் ஃப்ளோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுதுன்னு ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ டீட்டெயிலாக ஒர்க் ஃப்ளோ நான் வந்து சொல்ல போகிறதில்ல, இது டெமோவாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஒர்க் ஃப்ளோ. ஸோ பேசிக்கலாக இதுதான், இந்த ஒர்க் ஃப்ளோ தான் உங்களுக்கு லீடிலேருந்து சேல்ஸ் சிஆர்எம்க்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒர்க் ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு இமெயில் அனுப்ப வேண்டிய ஒர்க் ஃப்ளோ. இதில் நாங்கள் வந்து ஓப்பன் ரவுட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் ரவுட்டரில் கிளாட் சானெட் கனெக்ட் பண்ணி நம்ம இமெயிலை ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இது கேலண்ட்லின்னு ஒரு சைட் இருக்குது. ஸோ தட் உங்களோட கேலண்டர்ஸை பிளாக் பண்ணி மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு உங்கள் கேலண்டர் பிக்சரை வந்து காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டூலை. ஸோ கேலண்ட்லி லிங்க் அனுப்புவோம் இந்த மெயிலில். அவங்க கிளிக் பண்ணி ட்ரிகர் அனுப்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது எல்லாமே ஸ்கெடியூல் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நோ ஷோ, லைக் இப்போது நீங்கள் உங்கள் மீட்டிங்க்கு வரலன்னா நீங்கள் அப்டேட் பண்ணோன்னே ஒரு ஃபாலோ அப் மெயில் அனுப்பணும். ஸோ அதுவுமே இந்த ஒர்க் ஃப்ளோவில் நடக்கும். ஸோ குயிக்காக ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்டில் லீட் லிஸ்ட்டுன்னு நான் ஒன்று வச்சுருக்கேன், சேல்ஸ் ஏஜென்ட் லீட் லிஸ்ட். ஸோ இந்த லீட் லிஸ்ட்டில் பேசிக்கலாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், என்ன ரோல், அவங்களது கம்பெனி அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தான் உங்ககிட்ட லீட் லிஸ்ட்டில் இருக்கும். மற்றபடி உங்ககிட்ட ஃபோன் நம்பர், வெப்சைட் அதெல்லாம் இருந்தால் ஆப்ஷனல். இதில் இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோவில் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எந்த இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலாக இந்த மினிமம் இன்ஃபர்மேஷனை வச்சு எப்படி ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக இப்போ எனக்கு 3 லீட் இருக்குது. ஸோ இந்த லீட் லிஸ்ட்டில் நான் போட்டுருவேன். போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஏஜென்ட் ரன் ஆகும். ஸோ இந்த ஏஜென்ட் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருப்பேன், நாம் அங்கே போடுறது தான் வேலை. இந்த ஸ்கெடியூல் பண்ண டைமுக்கு இந்த ஏஜென்ட் வந்து ரன் ஆகிடும். ஸோ இப்போ மேனுவலாக நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சிஆர்எம். ஸோ சிஆர்எம் ஷீட்டில் உங்களுக்கு ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், இது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், அதோட இன்ஃபர்மேஷன் இல்லாமல். ஸோ இப்போது ஒரு லீடு வந்திருக்காங்க, அவங்களுக்கான மீட்டிங் வந்து ஃபாலோ மீட்டிங்லாம் மெயில் போயிடுச்சா, இல்லை கால் ஸ்கெடியூல் பண்ணியாச்சா, இல்லை இந்த ஸ்கெடியூல் பண்ண கால் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வரக்கூடியது எல்லாமே வந்து ப்ரப்போசல் அனுப்புகிற ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகிற இந்த காலம்ஸு. ஸோ அது வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் நான் அதையும் கவர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஷோடு டு கால்ன்னு இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஷீட் வந்து இது வரைக்கும் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் அது மேனுவலாக ரன் பண்ணுறேன். இந்த லீட் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த மேனுவலாக இதை ரன் பண்ணுறேன், இந்த ஒர்க் ஃப்ளோவை. இது ரன் பண்ணும் போது என்ன நடக்கும்னா, இந்த லிஸ்ட்டில் இருந்து எடுத்து ரீட் பண்ணி சிஆர்எம்மில் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த லீட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இந்த ரீசெட் இமெயில் லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ரன் ஆகட்டும். ஸோ 3 லீடு நம்ம கொடுத்துருக்கோம், இந்த 3 வாட்டி இது ரன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ இது ரன் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லீட் லிஸ்ட்டில் எம்டியாக இருக்குது லிஸ்ட்டு. நெக்ஸ்ட் சிஆர்எம்மில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆட் ஆகிருக்கு.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் சிஆர்எம்மில் இந்த பர்டிகுலர் லீடுக்கு நான் வந்து இந்த சீக்வென்ஸை மேனுவலாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் ஸ்டார்டட் சீக்வென்ஸுன்னு இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் இவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லீட் வந்திருக்கு இந்த சிஆர்எம்க்கு எதுவுமே நம்ம இன்னும் ரன் பண்ணல. ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் இமெயிலுக்கு நான் ஸ்டார்டட் சீக்வன்ஸ் செக் பாக்ஸ் கொடுத்துட்டு எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டேட்டை கொடுக்குறேன். இன்னைக்கு டேட்டு ஓகேங்களா. இந்த டேட்டை கொடுத்ததோட சரி. இப்போ நெக்ஸ்ட் ஏஜென்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கெடியூல் ஆகிருக்கு, அந்த டைமுக்கு ரன் ஆகும். இந்த ஏஜென்ட்டை இப்போ நான் ரன் பண்ணுறேன். இந்த ஏஜென்ட் என்ன பண்ணணும்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டாவை எடுத்து யார் யாருக்கெல்லாம் சீக்வென்ஸ் ஸ்கெடியூல் ஆகிருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபாலோ அப் இமெயில் அனுப்பிச்சிடும். ஸோ இமெயில் அனுப்பிச்சாச்சு பார்த்தீங்களா, ஒரு ஐட்டம் இமெயில் அனுப்பிச்சாச்சு. இப்போ இந்த இமெயிலு என்னோட இமெயில் தான், இன்னொரு பிஸ்னஸ் இமெயிலு. ஸோ இங்கே போய் பார்க்கலாம் அந்த இமெயில் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ என்னோட இமெயிலில் இருந்து ஃபாலோ அப் மெயில் வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபாலோ அப் மெயிலு, இதோட கான்டென்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க இதிலே வந்து ஒரு கான்வர்சேஷன் நான் பண்ணலான்னு சொல்லி ஒரு லிங்க்கும் கேலண்டரியில் அனுப்பிச்சிருக்கேன். ஓகேங்களா. சப்போஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ அப். இப்போது வந்து நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து இது ரன் ஆகுனா இன்னொரு நாள் ரன் ஆகுதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் 2 ரன் ஆகும். நெக்ஸ்ட் டே ரன் ஆகும் போது அவங்களுக்கு வந்து நீங்கள் கால் எல்லாம் எதுவுமே ஸ்கெடியூல் பண்ணலைன்னும் போது ஃபாலோ அப் 2 வந்து ட்ரிகர் ஆகும். இப்போ ஃபாலோ அப் 2 ட்ரிகர் ஆகிருக்கு. இந்த ஃபாலோ அப் 2க்கு டிஃப்ரெண்ட்டான கான்டென்ட்டை நீங்கள் அனுப்பலாம். அதே மாதிரி தேர்ட் ஃபாலோ அப்பும் அனுப்பும். ஸோ இந்த ஃபாலோ அப்பு 3 ஃபாலோ அப்பு அனுப்பும். ஸோ அதுக்கு எப்போ ஸ்டாப் ஆகும்னா ஒன்ஸ் வந்து கால் அவங்க ஸ்கெடியூல் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் இந்த 3 ஃபாலோவுக்குள்ளே. இல்லைன்னா 3 ஃபாலோவுக்கு அப்புறமும் அவங்க பண்ணலைன்னா நெக்ஸ்ட் ஃபாலோவுக்கு வந்து நம்ம அனுப்ப மாட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போது இது ஆக்டிவில் தான் இருக்குது இந்த ஒர்க் ஃப்ளோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2வது ஃபாலோஅப் வந்து இருக்குது. இவங்க வந்து எனக்கு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கெடியூல் மீட்டிங் கொடுத்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் பிளாக் பண்ணி நான் வந்து கேலண்டரில் ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஈவெண்ட்டு. ஸோ இதில் ஏதாவது ஒரு டேட் அவங்க சூஸ் பண்ணி 21st 9 AM இவங்க வந்து ஒரு மீட்டிங்கை வந்து ஸ்கெடியூல் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அவங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டாங்க, அவங்க பேருக்கும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஷெடியூல் ஈவெண்ட்டுன்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஷெடியூல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரிகர் ஆகும். கேலண்டரி ட்ரிகர்லேருந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஸ்கெடியூல் பண்ணுறதுனால இது ட்ரிகர் ஆகி என்ன பண்ணணும்னா ஃபாலோ அப்பு 2 ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த கால் ஸ்கெடியூல் வந்து ஸ்கெடியூல் ஆகிடுச்சுன்னு சொல்லி இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிக் பண்ணிவிடும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டடாக நடந்தது. இது வந்து ட்ரூனாக்கி டிக் பண்ணிடும். ஸோ நீங்கள் இந்த ஷீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ ஃபாலோ போயிருக்கு, எவ்வளோ கால் ஷெடியூல் ஆகிருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது வந்து கால் ஸ்கெடியூல் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் கால் வந்து அட்டன் பண்ணுறீங்க இல்லை ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் எதுவும் கொடுக்கல, அந்த காலுக்கு வரல அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேட்டஸில் போயிட்டு கால் வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா நோன்னு கொடுத்துடலாம். இப்போ நோன் நான் கொடுக்குறேன். இப்போ நோன்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா பேக் எண்டில் இன்னொரு ஒர்க் ஃப்ளோ ரன் ஆகும். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ ரன் ஆகும். இது வந்து அகெயின் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். இப்போ நோன்னு கொடுத்தாச்சு, இது வந்து டெய்லி ஸ்கெடியூல் பண்ணியிருப்பேன். ஸோ இதை இப்போ மேனுவலாக நான் ட்ரிகர் பண்ணுறேன். ட்ரிகர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷீட்டுக்கு போயிடலாம். பார்த்தீங்களா ஃபாலோட் அப்டுன்னு ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. ப்ளஸ் வந்து ஒரு இமெயில் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும் அவங்களுக்கு. இதுதான் அந்த இமெயில். ஸோ குயிக் ஃபாலோ அப் ஆன் அவர் கால். ஸோ இந்த கால் வந்து நடக்கலை, ஸோ உங்களுக்கு ஹெக்டிக்காக இருக்கும் போல் இருக்கு உங்கள் டைமு. ஸோ இதை வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிக்கலான்னு சொல்லி கேலண்டரில் வந்து உங்களுக்கு இன்னொரு வாட்டி அனுப்போம். ஸோ அவங்க வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிப்பாங்க. மறுபடியும் இதே வந்து நடக்கும். நீங்கள் மறுபடியும் அந்த கால் வரலன்னா நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஃபாலோ அப்பு போகும். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸாக நடக்கிற மாதிரி இந்த ஏஜென்ட் பண்ணும். ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம இன்னொன்று பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 ஏஜென்ட் இருக்குது. இதோட கண்டினியூ பண்ணி எப்படி வந்து அந்த கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணுற வரைக்கும் எப்படி நம்மளுக்கு ஏஜென்ட்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.